10 இளைஞர்களை போய் பாருங்க, அதுல 5 பேர் வந்து 5 பேர் டாஸ்மாக் வாசல்ல இருந்து வெளியில வருவான். அதுதான் உங்களுடைய ஆட்சி செய்த சாதனை. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. அதுல இன்னொரு 5 பேர், அந்த மிச்சம் இருக்கிற 5 பேரையும் போய் கேட்டீங்கன்னா எங்கேயாவது வந்து போதைப் பொருள் அடி பழக்கத்துக்கு அடிமையாயிருப்பான். அதுவும் இந்த ஆட்சியோட சாதனை. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லா விதமான நவீன தொழில் பயிற்சிகளையும் கொடுத்து இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அரசு வேலை வாய்ப்புகள் 5.5 லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான முதலீடுகள் கொண்டு வரப்படும் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். இன்றைக்கு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல கடந்த 3 ஆண்டு 2021 இருந்து 23 வரைக்குமான 3 ஆண்டு டேட்டாவை எடுத்து பார்த்தா 30,000 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுத்ததாங்க. டேட்டா கிடையாது. டெவலப்மெண்ட் only. Sure. This is the main issue. இந்த தமிழ்நாடு இளைஞர்களுக்கு போய் கேளுங்க. 4000 கோடி ஐயா, 4000 கோடி வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. சென்னையில இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள்ல இந்த மழை வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கறோம். நீங்க வந்து சென்னை 2.0, சிங்கார சென்னை 3.1 என்னென்னவோ பேசுனீங்களே, தண்ணி நிக்குதுங்க அப்படின்னு சொல்லி மேயர் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகள் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. 4000 கோடி செலவு பண்ணதுனாலதான் 4000 கோடியை செலவு பண்ணதுனாலதான் நீ இப்ப தண்ணி இல்லாம ரோட்ல நடந்து போறீங்க. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எல்லா இடங்கள்லயும் மழை பெஞ்ச உடனே பம்பு செட்டு போட்டு தண்ணி எல்லாம் நாங்க இறைச்சிட்டோம். எப்படி சோறு தான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? அடா பாவிகளா, 4000 கோடி பம்பு செட்டு போட்டு தண்ணி இறைக்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து மக்களோட வரி பணம்ல 4000 கோடிக்கு பேக்கேஜ் பம்பு செட்டு போறதா 4000 கோடி பேக்கேஜா?